மம்முட்டி நடிச்சிருக்கிற வாய்ஸ் மம்முட்டி கேட்டுருவோம். அழகன் படம் நடிச்சிருக்கிறார். மம்முட்டியை போய் கேட்டோம்னா அவரு என்ன ஃபீல் ஆயிட்டாருன்னா, சார் டப்பிங் பண்ணாதீங்க சார், டப்பிங் பண்ணா அதனுடைய ஒரிஜினாலிட்டி கெட்டு போயிடும் சார். அவருடைய ஃபீலிங் அந்த ஒரிஜினாலிட்டி அது நல்லா வரணும்னா ரீமேக் பண்ணுங்க அவரும் சொல்றாரு. நீங்க ஒரிஜினாலிட்டி கெட்டு போயிடும், அதனால நான் பேசலன்ட்டேன். முதல்ல படம் போட்டு காட்டி டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து முதல் நாள் படம் பார்ப்பாங்க சார். நீங்கள் இந்த கேரக்டர் பேச போகிறீங்க, நீங்கள் இந்த கேரக்டர் பேச போகிறீங்கன்னு அந்த கேரக்டர் எப்படி பேசணும்னா அவங்க மைண்டில் ஒன்று ஏற்றிப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ ஸ்பாட்டில் வந்து பார்த்து தான் அப்படி போயிடுச்சு உலகம். படம் ரிலீஸ் ஆகுது சார். படத்தை ஜனங்க கொண்டாடுறாங்க. 64 பிரிண்ட் போச்சு சார் அந்த காலத்தில். 64 பிரிண்ட் போனால் ரெக்கார்டு. அந்த படத்தினுடைய ஸ்டஃப்பும் அப்படி, அந்த படம் அப்படி. அதுக்கு செலவு சார் தனியாக வாரி இறக்கிறார் சார். போனப்போ வந்து பரணி நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் படம் செட்டில்மெண்ட் பண்ணுறப்ப ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாரு, இன்னும் ஒரு 1000 சேர்த்துக்கோங்க சார், இன்னும் இவருக்கு நீங்கள் போட்டிருக்க லிஸ்ட் பத்தாது, இன்னும் கொடுங்க. அப்படி ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு பக்கபலமாக இருந்து எனக்கு என்னுடைய ஆரம்ப காலத்தில் சப்போர்ட் இருக்கிறப்ப, அப்புறம் எனக்கு என்ன சார் நம்ம வேலை செய்ய வேண்டியது தானே. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் டப்பிங் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்கிற வரைக்கும் இருந்து மிக்சிங் வரைக்கும் உட்காருவேன் சார். நான் A to Z எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குற வரைக்கும் நான் பார்த்து திருப்தி இல்லைன்னு நான் விட மாட்டேன். டப்பிங் முடிச்சு ஒரு டபுள் பாசிட்டிவ் தான் அப்பெல்லாம். இப்போ மெத்தட் வேறு மாதிரி போச்சு. அந்த டபுள் பாசிட்டிவ் நான் பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா மறுபடியும் ரீடப் பண்ணுவேன் சிலதெல்லாம். ஆனால் சிங்க் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிட்டு தான் அனுப்புவேன். எடிட்டர் மோகன் மலையாளத்தில் ஒரு படம் பார்க்குறாரு, கௌரவர்னு ஒரு படம். கௌரவர், ஆமாம். அந்த படம் அவர் பார்த்தாரு, பிடிச்சி போச்சு. உடனே என்னை கூப்பிட்டு, பரணி வா ஒரு படம் வாங்க, ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்றார். பார்த்தா கௌரவர் பார்த்தா பிரமாணம். ஜோஷி டைரக்ஷன். ஜோஷி. அது என்னென்ன சார், ஒரு கதையின் நாயகன் வந்து மம்முட்டி. நாயகன்னு பேரளவில் மம்முட்டி. அதுக்குண்டான கேரக்டர் ஃபுல்லாக இருந்தால் கூட அந்த கதையில் உள்ள கேரக்டர்ஸ் அத்தனையும் கதாநாயகன் சார். அதில் வந்து திலகன், பீமன் ரகு, ஒரு 3-4 பேர் அந்த சைடு, மம்முட்டி இந்த சைடு, 4 பேர். இது இல்லாமல் விஷ்ணுவர்தன் கேரக்டர் கொண்டாந்தாங்க சார் கன்னடாவிலேருந்து. அவரு ஒரு கேரக்டர், போலீஸ் கேரக்டர், ஸ்ட்ரெயிட் மலையாளத்தில் அவரையும் கூட வந்து நடிக்க வச்சாங்க. இந்த மம்முட்டி இந்த 4 பேரையும் விஷ்ணுவர்தன் ஒரு ஆள் அடிப்பார் சார். அப்போ அது எப்படி அந்த கேரக்டர், ஆனால் அந்த இடத்துல அது வேணும். அப்போது ஒரு மம்முட்டிங்கிற ஒரு மிகப்பெரும் ஆளுமை, திலகன்ற மிகப்பெரிய ஆளுமை, இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டு பண்ணுறாங்க அந்த கேரக்டருக்காக. இப்போது அந்த படம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாருண்ணே. ரீமேக் பண்ணலாமா, இந்த கதை நல்லா இருக்க, ரீமேக் பண்ணலாமான்னு கேட்குறாரு. இதை ரீமேக் பண்ணலான்னு முடிவு பண்ணுறப்ப எல்லா கதாநாயகர்களும் படம் பார்க்குறாங்க. படம் பார்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் ஹீரோவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறையுது. அவங்க சொல்றது தப்பு இல்லை, நியாயப்படி அவங்களுடைய தர்மப்படி அது கரெக்ட். அதனால கொஞ்சம் ஹீரோ கேரக்டரை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றப்ப இவர் கதை மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா விட மாட்டார் சார். ஒரு ஃப்ரேம் மாற்ற மாட்டேன்றாரு, மாற்ற மாட்டேன் அப்படின்றாரு. சரி இது ஓடிச்சு சார், ஒரு 3 மாதம் 4 மாதம் ஓடுது. இந்த ரைட்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் தான் உங்களுக்கு தெரியுமே, ஒரு கதை வந்துச்சுன்னா அப்புறம் அப்படியே சதறி சீனாக போயிடும். அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் சீன் ஒரு சீன் இன்னொரு படத்தில் போச்சுன்னா இது போச்சு. இப்போது 3 மாதம் ஆச்சு. இப்போது ஒரு பயம் வந்துச்சு, என்னடா அது ஒன்றும் செட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னப்ப, சரி பரணி நம்ம டப் பண்ணிவிடுவோம். சரி வேறு வழி இல்லை, டப் பண்ணிவிடுவோம். ஏன்னா நான் ஆசைப்பட்டது ஒன்று நடக்கலை, டப் பண்ணிவிடுவோம். பண்ணலாம் சார், இப்போ டப் பண்ணி அது பண்ணிடலாம். மம்முட்டி நடிச்சிருக்கிற வாய்ஸ் மம்முட்டி கேட்டுருவோம். அழகன் படம் நடிச்சிருக்கிறார், அழகன். ஆமாம். மம்முட்டியை போய் கேட்டோம்னா அவர் என்ன ஃபீல் ஆகிட்டாருன்னா, சார் டப்பிங் பண்ணாதீங்க சார், டப்பிங் பண்ணால் அதனுடைய ஒரிஜினாலிட்டி கெட்டு போயிடும் சார். அவருடைய ஃபீலிங் அந்த ஒரிஜினாலிட்டி அது நல்லா வரணும்னா ரீமேக் பண்ணுங்க. அவரும் சொல்கிறாரு, நீங்கள் ஒரிஜினாலிட்டி கெட்டு போயிடும், அதனால் நான் பேசலன்ட்டார். நான் இப்போ சொல்கிறேன் சார், இப்போது டப்பிங் பண்ணணும்னா சார் அதனுடைய என்ன ஜூஸோ அதை கொண்டு வர முடியும் சார், என்னால் கொண்டு வர முடியும். ஆனால் அவருக்கு அதில் பிடித்தம் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் நடித்த படம் இது வந்து மலையாளத்திலே ரிலீஸ் பண்ணுங்கன்னா ஒரு சஃபேர் தேட்டர் பிறந்தது. சஃபேரில் ஓடும், திருச்சியில் வந்து ஒரு மோரிஸ், அந்த மாதிரி ஒரு மலையாள படங்கள் போடக்கூடிய தேட்டரில் மட்டும்தான் எங்களால் ரிலீஸ் பண்ண முடியும். வெகு ஜனங்களை போய் ரீச் ஆகாது. இது ஒரு அற்புதமான சப்ஜெக்ட்.
அவ்வளோ அருமையாக எங்களால் ரீச் பண்ண முடியாது, ஒரு 4 பிரிண்ட் போட்டால் 4 பிரிண்ட்டோட கதை முடிஞ்சிடும்ன்றான். அவரு ஏதோ உடன்பாடு இல்லை. இப்போ அவர் சொன்னதுனால இப்போ என்கிட்ட கேட்குறாரு, மோகனப்பா கேட்குறாரு, வர்ணி தமிழில் டப் பண்ணிவிடுவோம், கரெக்டான ஆர்டிஸ்ட்டை பிடிக்க முடியுமா, இதுக்கு கரெக்டான ஆர்டிஸ்ட் போடணுமே அப்படின்றாரு. திலகனுக்கு திலகன் சாரையே பேசிட்டோம் சார், பெருந்தொகை கொடுத்து திலகனை ஃபிக்ஸ் பண்ணுறாரு மோகனப்பா. சரி. ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அவர் வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா சேலஞ்சிங் ரோலே ஒரு பக்கம் திலகன், ஒரு பக்கம் மம்முட்டி. இந்த ரெண்டும் வாய்ஸ் வீக் ஆச்சுன்னா படம் எடுப்படாது. மம்முட்டியோ வரலன்ட்டாரு, திலகனோ வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இது என்ன, மற்றவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாடி வாய்ஸ் போட்டால் போதும். அப்போது நான் சொல்கிறேன், சரிப்பா ஒன்று பண்ணலாம், திலகனுக்கு நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, தீனரட்சகன், அவரை போட்டுடலாம்ப்பா அப்படின்னு. அப்போ மோகனப்பா சொல்கிறாரு, ஒரு வாய்ஸ் டெஸ்ட் பார்த்துடலாமா அப்படின்றாரு. இப்போ தீனரட்சகன்றவர் வந்து ஒரு லெஜண்ட். அவர் வாய்ஸ் டெஸ்ட்லாம் போய் பார்த்து பேசி போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அவரை போய் வாய்ஸ் டெஸ்ட்டில் கூப்பிடல சார், சிவாஜி சாரை போய் நீங்கள் நடிச்சு காட்டுங்க, ஆமாம் நீங்கள் நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி டப்பிங்கில் வந்து தீனரட்சகன்ற வந்து ஒரு லெஜண்ட். அவரை போய் நீங்கள் வாய்ஸ் டெஸ்ட்னா இதில் என்ன சமாளிச்சுனா, தீனரட்சகன் வந்து மோகனப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் இவருக்கே படம் பண்ணி கொடுத்துருக்கிறார், எழுதியே கொடுத்துருக்கிறார். அப்போ அவர் இருந்தாலும் நம்ம ராங் கால்குலேஷனை போடக்கூடாதுல்ல. அப்போது இது எப்படி பரணி, நீங்கள் பேச இல்லை, நான் பேசுகிற தப்பாக நினைப்பார், சரி நான் பேசுகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். வந்து அவரை கூப்பிட்டு வந்தார் ஏதோ ஒரு டப்பிங்கில். அப்போ இந்த மாதிரி ஒரு டப்பிங் இருக்குது, நீங்கள் பேசணும் சார் அப்படின்றேன். இவரை தீனரட்சகன் சாரை கேட்குறேன், சார் நீங்கள் பேசுகிறேன் சாமி, அது முதல்ல ஒரு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துனேன். என்னது வாய்ஸ் இல்லை, என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். உங்களுக்கு தெரியாதா சாமி, என் வயசு உங்களுக்கு தெரியாத வயசா, புதுசாக நீங்கள் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க, எல்லா கேரக்டரும் உங்கள்கிட்ட நான் பேசிட்டேன், என்ன நான் டெஸ்ட் எடுக்கணுமா, உங்கள் நண்பர் படம் தான். ஐயோ அவருக்கு தெரியாதா என் வாய்ஸ்? இல்லை, அந்த வாய்ஸ் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு கற்பனை இருக்குது திலகனுக்கு. நீங்கள் ஒருவேளை உங்கள் வாய்ஸ் மேட்ச் ஆகாமல் போய் நீங்கள் பேசுனதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி இருந்தால் அது மனசு சங்கடமாயிடும். அதுக்கு முன்னாடி பார்த்துக்கணுன்னு விருப்பம். சரி வர இவர் வந்தார், முதல்ல பேசுகிறாரு. மோகனப்பா உள்ளே உட்காந்துருக்காரு, இதில் நம்ம எஸ்பி பாலு சார் கோதண்டபாணி தேட்டரில் பின்னாடி அவர் உட்காந்துருக்கிறாரு. முதல்ல இவர் வந்தோடனே இவர் ஒரு கற்பனையில் இருப்பார் இல்லைங்களா, தினேஷ் அந்த கேரக்டரை பார்க்குறாரு. ஒரு ரீல் போட்டு காட்டேன், நீங்கள் பாருங்கள் சார், ஒரு ரீல் ஃபுல்லாக பாருங்கள் சார். ஏன்னா முன்னாடிலாம் அவங்க வந்து பார்ப்பாங்க, ரீல்லாம் பார்க்கறது இல்லை, முதலெல்லாம் படம் போட்டு காட்டி டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து முதல் நாள் படம் பார்ப்பாங்க சார். நீங்கள் இந்த கேரக்டர் பேச போகிறீங்க, நீங்கள் இந்த கேரக்டர் பேச போகிறீங்கன்னொன்னே அந்த கேரக்டர் எப்படி பேசணும்னு அவங்க மைண்டில் ஒன்று ஏற்றிப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, இப்போ ஸ்பாட்டில் வந்து பார்த்து தான் அப்படி போயிடுச்சு உலகம். இப்போ அவர் பார்க்குறாரு, ஒரு ரீல் போட்டு காட்டினேன், பார்த்தாரு, சரி சாமி டேக் அப்படின்னாரு. இவர் உடனே பேசினார். அவர் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கிறாரு, இவர் ஒரு ரூட்டில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நான் ஒரு ரூட்டில் நடுவில் நின்றுட்டுருக்கிறேன். இப்படியே பார்த்தேன், ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. சரி வாய்ஸஸில் இது வந்து சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு தயக்கம். நான் சொன்னேன், இவரை நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், என்ன இருந்தாலும் இவரை வச்சு பேச வச்சிடணும், இவரை அவர் வழி கொண்டு வந்துடணும். மோகனப்பாவுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் அவர் முதல் வந்து பேசுனா அவர் மைண்டில் இந்த கேரக்டர் எப்படின்னு அவர் செட் பண்ணிக்கிட்டு அவர் வேத விதமாக போயிட்டுருக்கார் ரூட்டில். சார் அவங்க ரூட்டை கரெக்ட் பண்ணுறது தான் சார் நம்ம வேலை. நான் சொல்கிறேன், இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த வாய்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் கரகரப்பாக வேணும். திலகன் வந்து ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டார் தமிழில், விஜயகாந்தோட ஒரு படம் பண்ணிட்டார், சத்ரியன், மிஸ்டர் பன்னீர்செல்வம். உன்ன மாதிரி எத்தனை பன்னீர்செல்வம் வந்தாலும் நான் அழிய மாட்டேன், என்ன அழிக்க முடியாது. அந்த கரகரப்பு வேணும் அவர் வாய்ஸில் உள்ளது. நீங்கள் இமிட்டேட் பண்ணிடுங்க. அவர் உடனே ஒரு தயக்கம், இமிட்டேட் நீங்கள் திலகன் மாதிரி தான் இருக்கணும், அதுதான் நீங்கள் அப்படின்னு. என்ன பண்ணார் சார், பாக்கெட்லேருந்து கர்ச்சிப் எடுத்தார், கர்ச்சிப் எடுத்து கழுத்தில் கட்டி இருக்கிட்டார் சார். குரல்ல இருக்கிட்டார், அந்த குரல் உடையணும் சார். அது எந்த அளவு சின்சியரா, ரொம்ப இருக்கிற கூடாது. ஆமா, அதுதான் லாபம் ஆயிட்டு இருக்கேன். அந்த சின்சியாரிட்டி சார். அவர் வயசுக்கு அப்போவே அவருக்கு 60 வயசு, அந்த வயசுக்கு அவர் அதை கொண்டு வரணுங்கிற அந்த உழைப்பு, அதை நான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேங்கிற ஒரு உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நான் ரசிக்கிறேன் அவர்கிட்ட. அன்னைக்கு பண்ணிட்டு சார் பேசுகிறாரு, பேசினோட மோகனப்பா முகமே மாறி போச்சு, செட் ஆயிடுச்சு.
சரி செட் ஆகிடுச்சுன்னா நாங்களே சந்தோஷப்பட்டா எப்படி இருக்கு, இது பேசிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு யாரோ ஒரு மலையாளி ஒரு படத்துக்கு கால் ஷீட் கேட்கற வந்து கதவை திறந்து தெலகேட்டா அப்படின்ட்டார் சார். உள்ள தெலகாட்ட தெலுங்கு பேசிட்டு இருக்காரு, டப்பிங் பேசிட்டு இருக்காரு நினைச்சிட்டு தெலகேட்டா அப்படின்னாரு. செட் ஆயிருச்சுப்பா. செட் ஆயிடுச்சு எங்களுக்கு. இன்ஜினியர் ரெடி. ஆமாமா, அப்புறம் ரெடி. அவர் வந்து போட்டு போயிட்டார். இனிமே இவரும் வேண்டாம்னு சொல்ல முடியாது, நானும் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஒரே எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்புறம் அவரை வச்சு அந்த படத்தை டப் பண்ணுறோம். இப்போ மம்முட்டி வர முடியாதுன்ட்டார் இல்லையா, மம்முட்டிக்கு ஈக்குவலாக ஒரு குரல் கிட்டத்தட்ட மம்முட்டி மாதிரி கொண்டு வரணும். யார் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். நான் என் ஃப்ரெண்டு சாய்குமாரை கொண்டு வந்துடலாம் தெலுங்கில். எல்லாம் அவங்களுக்கும் அப்போ மோகனுக்கு தெரிஞ்சவங்க தான். சரி பண்ணி எப்படி தமிழ் நான் பார்த்துக்கிறேன். உடனே சாய்குமார் கூப்பிட்றேன். சார் நீ வந்து பேசணும், எனக்கு இந்த ராணாலாம் கரெக்டாக வராத பரணி சார், நான் எப்படி நீங்கள் இது வருமா, இது இவ்வளோ லென்த்து டைலாக்லாம் மம்முட்டி பேசுனது. ஏன்னா தெலுங்கில் வந்து பேசியிருக்கார், தெலுங்கில் இதை டப் பண்ணிட்டாங்க. தெலுங்குக்கு வந்து சாய்குமார் பேசு, இப்போ வந்து தமிழில் பேசணுன்னு எப்படின்னு, நீ வா சாய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டேன். ராணா வராது, படம் பூரா குழந்தை குழந்தை குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு வர சீன்லாம் இருக்கு. குழந்தை 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 பேசி 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 ட்ரெயின் பண்ணுற உட்காந்து பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்லி இந்த மாதிரி தான் 2 சோஃபா பதில் போட்டு உட்காந்துட்டு அந்த குழந்தை பண்ணி தேட்டரில் அப்படி தான் அமைப்பு இருக்கும். கேப் இருக்கும், ஒரு டீப்பாக. அதுக்கப்புறம் நான் உட்காந்து பொறுமையாக சொல்லி சொல்லி அந்த ஃபுல்லாக வேலை வாங்கி சார் அந்த படம் டப் பண்ணி முடிக்கிறோம். முடித்து காப்பி பார்க்குறோம் சார், ஃபஸ்ட் காப்பி பார்க்குறோம். முதல்ல நாங்கள் பார்த்துருவோம், மோகன படம் நல்லா பார்த்துட்டு சூப்பர்கிட் தான் ரெகுலராக போடுவாங்க. இப்போ ப்ரீவியூ தேட்டருக்குன்னே தான் உங்களுக்கு இருக்குமே. இப்போ டிஸ்ட்ரிபியூட்லாம் வந்து பார்த்து சார் எக்ஸ்ட்ராடனரி ரிசல்ட் அது. அந்த படத்துக்கு வந்து தமிழில், ஏன்னா திலகன் வந்து சத்திரியன் நடிச்சார் இல்லைங்களா, இதில் வந்து கௌரவர்னு வச்சாது. இது வந்து ஒரு ஃபோர்ஸான ஒரு குடும்பம், சத்திரிய வம்சம்னு வைக்கிறோம், சத்திரிய வம்சம். அப்போது அந்த விஷ்ணுவர்தன் கேரக்டர் ஒன்று இருக்கு இல்லையா, அதை யாரை போடலாம் அப்படின்னு யோசனை ஒன்று எனக்கு, குரல் யாரை போடலாம் அப்படின்னோடனே டக்குன்னு எனக்கு யோசனை வந்து நாசரை போடலாம். நாசர் வந்து அப்போ அப்கமிங்கில் நடிச்சிட்டு இருக்கார். நாசர் நீங்கள் வந்து பேசுனேன் சார், நான் பேசுகிறேன் சார் அப்படின்னு. நாசர் ரொம்ப இன்தூசியாசமாக நாசர் மாதிரி ஒரு பெண்ட் பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் வேலை வாங்கலாம் சார். அதை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அவர் என்ன மனசில் வச்சுருக்கிறாரு, ஃப்ராங்க் இருக்கும். டாக் சார் இப்படி பேசுனா நல்லா இருக்குமா, அது வேணாங்கண்ணா சார் இப்படி வச்சிங்களேன், ஓகே. அதுக்கு உண்டான தர்மத்தை பண்ணுவார் அவர். அழகாக வீட்டிலேருந்து ஒரு டப்பாவில் மிளகு உருண்டி அதை எடுத்து அந்த இந்த த்ரோட்டு தானே சார் அந்த கேரக்டருக்கு, அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பாதுகாத்து அந்த நாசர் தான் வந்து விஷ்ணுவர்தன் கேரக்டர் ஃபுல்லாக பேசினாப்புல. சார் படம் வருது, படம் ரிலீஸ் ஆகுது சார். படத்தை ஜனங்க கொண்டாடுறாங்க. 64 பிரிண்ட் போச்சு சார் அந்த காலத்தில். 64 பிரிண்ட் போனால் ரெக்கார்டு. அந்த படத்தினுடைய ஸ்டஃப்பும் அப்படி, அந்த படம் அப்படி. அதுக்கு செலவு சார் தண்ணியாக வாரி இறக்கிறார் சார் மோகனப்பா. வந்து பரணி நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் படம் செட்டில்மெண்ட் பண்ணுறப்ப ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாரு, இன்னும் ஒரு 1000 ரூபா சேர்த்து கொடுங்க, இன்னும் இவருக்கு நீங்கள் போட்டிருக்க லிஸ்ட் பத்தாது, இன்னும் கொடுங்க. அப்படி ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு பக்கபலமாக இருந்து எனக்கு என்னுடைய ஆரம்ப காலத்தில் சப்போர்ட் இருக்கிறப்ப, அப்புறம் எனக்கு என்ன சார் நம்ம வேலை செய்ய வேண்டியது தானே. அப்படி ஒரு வாழ்க்கையில் எனக்கு வந்து சார் என்னுடைய திருமணத்துக்கு நான் முதல் நாள் போகிறேன். அதான் ஈபிகோ 302 முடிச்சு தான் நான் திருமணத்துக்கு போகிறேன். துணைவியார் உமாபரணி அவங்கள. அது சுவாமிமலையில் கல்யாணம், இவர் வரம்பில்ல, நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் உங்களுடைய அப்பாவுடைய மூத்த பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு ஒரு பெருந்தொகையை கையில் கொடுத்துட்டு, இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படிங்கிறார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் சார் இன்னைய வரைக்கும் அவரோட. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது ஒன்று, என் காதில் அவர் குரல் கேட்கும், இல்லை அவர் காதில் என் குரல் முதல்ல கேட்கும். வாழ்த்து கொடுத்தாரு. 12 மணி சார் ஒரு தடவை லேட் ஆகிடுச்சு. அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இது கனெக்ஷன் லேட் ஆகி போச்சு. பரணி உன் வாய்ஸ் தான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, லேட் ஆகிடுச்சா அப்படின்றார். அப்படி ஒரு தொடர்பு சார். அவங்களுடைய துணைவியாரும் வந்து என்னுடைய தாயார் மாதிரி அவங்க. அந்த பிள்ளைங்களும் இப்போ ஜெயம் ரவிலாம் சின்ன பையன், ராஜா இவங்களாம் சின்ன பசங்க. அப்போ வந்து வரப்போ அதனுடைய தொடர்பு அவருடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காட்ஃபாதர் சார். என்னோடய வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு மாமனிதர் அவர். அவங்க அம்மாவும் அப்படித்தான். ஸோ என்னுடைய பின்புலத்தில் நிறைய இருந்திருக்கார் சார். அவருக்கு தெரிந்த தயாரிப்பாளர் யார் இருந்தாலும்
மருதபரணி வச்சு எழுதுங்க. என் படம் பூரா மருதபரணி தான் பண்ணுது. அப்போ எல்லாம் இந்த சந்திரபிரகாஷ் ஜெயின் இவங்களாம் இருக்காங்க சார். அப்போ ஒரு பெரிய ஒரு கூட்டம் சார் அது. அவங்க எல்லாருமே வந்து நான் தான் படம் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து எடிட்டர் மோகனப்பா மூலிமா கிடைச்சதெல்லாம் வந்து பெரிய நான் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவர் பண்ணது என்னென்னா, இப்போ சொல்லிட்டு இருந்தா இல்லைங்களா சத்திரியவம்ச படம் வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சு. பெரிய ஹிட்டானது 50வது நாளுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு, ஆஃப் பேஜ் தினத்தந்தியில். அந்த காலத்தில் என் ஃபோட்டோ, என்னோட பணிபுரிஞ்ச என்னுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் ஃபோட்டோ எல்லாத்தையும் போட்டு கீழே அந்த படத்தினுடைய ஸ்டில் சர்க்கிள்ங்க அதெல்லாம் போட்டு அதுக்கு கேப்ஷன் கொடுக்குறாரு. அந்த கேப்ஷனை பார்த்து நான் அன்றைக்கி கண்ணு கலங்கிட்டேன். என் ஊமை படத்திற்கு உயிர் கொடுத்தவர்கள்னு கேப்ஷன். அப்பா, என் ஊமை படத்திற்கு உயிர் கொடுத்தவர்கள்னு எங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தாங்க காலகட்டத்தில். அது வந்து அப்போ எல்லாரும் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட் படத்தில் இருக்கோம், என்ன இப்படிலாம் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து பாராட்டுறாங்கன்னா, அப்போ அந்த டெக்னீஷியன்ஸ் அந்த குரூப்பெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அதுக்கு எஃபர்ட் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி காலகட்டத்திலாம் டப்பிங்னா அது ஒரு டப்பிங், அவ்வளோதான். அது டப்பிங் அப்படிங்கிறது தான் இருந்துகிட்டு இருந்தது. அதை எல்லாருமே அதை எனக்கு முன்னோர்கள் வந்து தேவநாராயண அப்பாவாக இருக்கட்டும், ஆருதாசப்பா ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து ரொம்ப அதை பாராட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு கிரெடிட் எனக்கு கிடைச்சது அதில், அந்த படத்தில் அந்த கிரெடிட்டையும் கொடுத்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரெடிட் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் என் வாழ்க்கையில் அமைஞ்சது எனக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது சார். பணம் காசுங்கிறதுல 2வது பட்சம் சார் வாழ்க்கையில். ஒரு 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 உழைச்சி முன்னுக்கு வரணுங்கிற ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு திறமையோட நம்ம முன்னுக்கு வரணுங்கிற கலைஞனுக்கு பாராட்டு ரொம்ப முக்கியம். அவன் செய்கிற ஒர்க்கை ரெக்கக்னேஷன் பண்ணணும், அதை மதிக்கணும், அதை வந்து அந்த நீ செய்கிறது நல்லா செய்யணும்னு ஒரு வார்த்தை சொல்லணும். திறமை உள்ள மற்றவங்களை ஊக்குவிக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப ஒரு குறையாக இருந்தது. அப்படி அந்த படங்கள்லாம் பண்ண ஒரு அனுபவம் சார் அது. மொழிமாற்று படங்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இவ்வளவு படங்கள் பண்ணியிருக்கேன்னா, பண்ணவங்களுக்கே அதிகமாக பண்ணதை விட கிட்டத்தட்ட நான் ஒரு 500 புது தயாரிப்பாளர்களோட நான் படம் பண்ணியிருக்கேன். புது தயாரிப்பாளர்கள்னா அதுக்கு முன்னாடி அவங்க தயாரிப்பாளரே அல்ல, சினிமாவே புதுசாக வந்தவங்களுக்கு முதல் படம் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரு தயாரிப்பாளராக இருந்து படம் எடுத்தவங்க மறுபடியும் படம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறது ஈஸி. ஏன்னா இதனுடைய நெளிவு சுழிவெல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னுடைய வேலை கம்மி, மற்றது எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் இந்த புது ப்ரொடியூசர்களுக்கு வந்து நம்ம படம் பண்ணி கொடுக்குறப்ப எல்லா பொறுப்பும் நம்ம தலையில் விழும். ஸோ அந்த தயாரிப்பாளர் நான் ஃபீல் பண்ணி தான் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கெல்லாம் நிறைய படம் பண்ணி கொடுக்குறப்ப அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. சார் இதுக்கு இப்படி பண்ணோம், இதுக்கு இப்படி பண்ணோம். இதுக்கப்புறம் மட்டும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டப்பிங் பண்ணி ஒரு ஃபஸ்ட் காப்பி எடுக்கிற வரைக்கும் இருந்து மிக்சிங் வரைக்கும் உட்காருவேன் சார். நான் A to Z எனக்கு வந்து ஃபஸ்ட் காப்பி பார்க்குற வரைக்கும் நான் பார்த்து திருப்தி இல்லைன்னு நான் விட மாட்டேன். டப்பிங் முடித்து ஒரு டபுள் பாசிட்டிவ் தான் அப்போல்லாம், இப்போ மெத்தட் வேறு மாதிரி போச்சு. அந்த டபுள் பாசிட்டிவ் நான் பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா மறுபடியும் ரீடப் பண்ணுவேன் சிலதெல்லாம். ஆனால் சிங்க்குலாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிட்டு தான் அனுப்புவேன். அதோடு என் வேலை முடிஞ்சு போயிடும் ஆக்சுவலாக. ஆனாலும் இப்போ புதுசாக வரவங்களுக்கு அடுத்தபடி இது யாரை அணுகணும், இப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தொடர்பு இருக்கிறதுனால அவங்கள அறிமுகப்படுத்தி வைப்பேன். இந்த படம் பிடிச்சிருக்கா, நல்லா இருந்ததுன்னா அவங்க வாங்குவாங்க, இல்லைன்னா அது எப்படி எதிர்கொள்ளணும், இப்படி பல அனுபவங்கள் அவங்களோட எனக்கு இருந்திருக்கு. இப்போது நான் படம் பண்ணுறப்ப பல வித்தியாசமான தயாரிப்பாளர்களை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டம் எனக்கு இருந்தது. இப்போ தயாரிப்பாளர் லிஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன்னாக்கா, இப்போ வந்து மைனே பியார் கியான்ட்டு ஒரு படம் ஹிந்தியில் சூப்பர் டூப்பர் கேட்டால் அந்த காலத்திலே 100 கோடியெல்லாம் தாண்டி வசூல் பண்ண படம். நான் சொல்கிறது 90களில். அந்த படம் வந்து தமிழில் டப் பண்ணுறாங்க. தமிழில் டப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு வராங்க. அப்போ ஃபஸ்ட்டு டைம் 4 track சிஸ்டம்னு அதில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க இங்கே வந்து படம் பண்ணணுன்னு வரப்போ என்னை அணுகிறாங்க. அது எப்படி அணுகிறாங்கன்னா, இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நல்ல நண்பர்கள் இப்படிங்கிறப்ப தெலுங்கில் வந்து ராஜஸ்ரீன்னு ஒரு ரைட்டர் இருக்கார். அவர் அணுகிறோன்னா அவர் என்ன சொல்கிறார், தமிழ்னா வந்து மருதபரணி தான் எழுதணும். இது இந்த நட்பு வட்டாரம் பார்த்தீங்களா, நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வெறும் நட்பு வட்டாரம் மட்டும் பார்த்தா நம்மளை நம்ம உழைச்சி நிரூபிக்கணும். உங்கள்கிட்ட திறமை இல்லைன்னா வெறும் நட்புகளை வந்து ஜெயிக்க முடியாது. அப்போ அவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னை கூப்பிட்டு மைனே பியார் கியா படம் டப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்து இந்தியா லெவலில் மிகப்பெரிய படம் அதுதான். படம் காட்டுறாங்க, படம் பார்க்குறேன், படம் பார்த்துட்டு நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து தெலுங்கு நம்ம அதிகமாக ஒத்துக்குவோம். தமிழ் மக்கள் வந்து தெலுங்கு படமாக இருக்கட்டும், மலையாள படமாக இருக்கட்டும், கன்னடா இதெல்லாம் ஒத்துக்குவோம். நார்த் இந்தியா படம் வந்து ஹிந்தி படம் வந்து தமிழில் டப் பண்ணி பெரிய லெவலில் ஒன்றும் போகிறதில்ல. அது ஒரு லிமிட்டடாக இருக்கும். அப்போ இந்த படம் டப் பண்ணோன்னே அதனுடைய டைரக்டர் வந்து அவருடைய பையன் ராஜ்ஸ்ரீ, அவருடைய பையன்தான், பெரியவரோட பேரன். அவர் அப்பா தான் ராஜ்குமார் பர்ஜாத்தியா, அவங்க பையன்தான் வந்து சூரஜ் பர்ஜாத்தியா.
அவர் 24 25 வயசு, சின்ன வயசு அந்த படம் எடுத்திருக்கிறாரு. அவரோட இன்ட்ராக்ஷன் எனக்கு கிடைக்குதுன்னொன்னே அவர் வந்து எனக்கு சார் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறந்த தொழில்நுட்ப கலைஞரோட பழகுற ஒரு அனுபவமே தனி. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, தயாரிப்பாளர் வந்து ஒரு படத்தை வாங்கி கொடுப்பாங்க, அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. சார் இது படம் வாங்கிட்டா இதை பாருங்கள், பார்த்துட்டு டப் பண்ணி கொடுத்துருங்க. பெரும்பாலான தயாரிப்பாளர் அப்படி தான் இருப்பாங்க. அது டோட்டலாக அது வியாபார நோக்காக இருக்கும். இப்போது எடிட்டர் மோகனப்பா அப்படி கிடையாது. அவர் அதில் உள்ள நெளிவு சொல்லுவேல் நம்மளோட டிஸ்கஸ் பண்ணுவார். இது இப்படி வந்திருக்கு, இது இப்படி வந்திருக்கு, இப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், அவர் மைண்ட் செட்டில் இருக்க சொல்லுவார். இப்போ ராஜஸ்ரீ பிக்சர்ஸில் நான் வந்து சூரஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப சொல்லார், இந்த கதையை பூரா எனக்கு நேரேட் பண்ணுறாரு. படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு கதையை நேரேட் பண்ணுறாரு. என்னை வந்து இந்த கதைக்கு இந்த கேரக்டருக்கு நான் நினச்சதெல்லாம் இப்படி, அந்த இயக்குனர் வந்து அவர் என்ன எண்ணங்கள்லாம் சொல்லிவிட்டு நான் இப்படி உட்காந்துருப்பேன். அவர் மிகப்பெரிய இயக்குனராக எடுத்துட்டார். அந்த பையன் கீழே அவர் சூரஜ் உட்காந்துப்பார். என்ன சார் மேலே உட்காந்து, நோ யூ ஆர் மை குரு. அந்த வார்த்தை யூ ஆர் மை குரு. நான் இந்த லாங்குவேஜுக்கு நான் புதுசு, நான் இந்த லாங்குவேஜை நான் கற்றுக்கிறேன். தமிழுக்கு வந்து நீங்கள் தான் எனக்கு ஆசான். நோ சார் அப்படின்ட்டு நாய்க்கு முந்தெல்லாம் அப்படி உட்காந்துட்டு என்கிட்ட பேசுவார். கையில் வயலில் இப்படி வச்சு பேசுவார். சார் நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட கற்றுக்குறேன் சார், நான் உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தட்டையும் கற்றுக்குறேன். என்னோட வயசு ரொம்ப சின்னவர் தான், அப்போ ஒரு 4-5 வயசு சின்னவராக இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், இந்த கதை இப்படி, இந்த கதையோட்டம் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த படம் மேனே பேக்கா பண்ணுறப்ப அதில் வந்து சல்மான் கான் வீட்டை விட்டு வெளியே போவார். தன்னுடைய காதலியை தேடி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைமு இந்த அதில் ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. சவுண்ட் சிஸ்டத்தில் வந்து அது ஒரு புதுசாக பண்ணியிருந்தார். அது வரைக்கும் நார்மல் சவுண்ட் அப்படியே போயிட்டுருக்கும், டைலாக்லாம் பேசிக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு பர்டிகுலர் சீன் வந்ததுக்கப்புறம் அதை அந்த டைலாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை எக்கோ பண்ணியிருப்பாங்க, ஹாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து சொல்லுவான், தன்னுடைய பொண்ணை ஒரு வீட்டில் அடைக்கலமாக விட்டுட்டு போகிறான், ஃப்ரெண்டு வீட்டில் அடைக்கலமாக விட்டுட்டு போய் திரும்பி வரதுக்குள்ளே அந்த பொண்ணும் அந்த வீட்டோட பையன் சல்மான் கானும் காதல் வசப்பட்டுடுறாங்க. அங்கக்குள்ளே ஒரு சில்ல வில்லன் ஒருத்தன் வரான், அவன் தப்பாக சொல்லிடுறான். இவன் நண்பன்ட்ட, இந்த பொண்ணோட அப்பாவோட நண்பர் தான் பையனோட அப்பா. அவர் என்ன சொல்கிறாரு, நீ வீட்டை விட்டு வெளியே போகணும் இந்த பொண்ணை அனுப்புகிறார். அடைக்கலமாக விட்டுட்டு போன பொண்ணை நீ உன் வீட்டுக்கு போ, வீட்டை விட்டு வெளியே போன்றார். இந்த டைம் சுச்சுவேஷனில் துபாய் போன அப்பா 2 வருஷம் கழிச்சு வரான். இங்கே இருந்து வந்து அவனுடைய கனவுல என்ன இருக்குன்னா, ஃப்ரெண்டுக்கு நான் உனக்கு அதை வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வாங்கிட்டு வந்திருக்கேன், தங்கச்சி இந்த அப்படின்றான் சல்மான் கான் அம்மாவுக்கு. சல்மான் கான் அப்பாட்ட வந்து இதை அப்படி இப்படின்றான். அங்கே நிலைமையே வேறு மாதிரி இருக்குது. அப்போ சொல்கிறான், இப்போ உன் பொண்ணை வெளியே போக சொல்லிட்டேன்னு சொல்கிறப்ப அப்போ தான் சொல்கிறான், நீ எவ்வளோ நாள் நாடகம் போட்டு உன் பொண்ணை இங்கே கொண்டாந்து விட்டு இந்த சொத்தை அபகரிக்க பார்க்குறான்றான். தன் நண்பன் வந்து தன்னை இப்படி பேசுகிறான்றத அப்போ தான் சொல்லுவான், நீ வந்து என்னை அப்படி பேசிட்டல, இந்தா என் பொண்ணை வந்து இவ்வளோ நாள் இங்கே தங்க வச்சல, இதுக்கு என்ன வாடகை? இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக வச்சுக்கோ, இதுக்கு என்ன வாடகை? 5000, 10,000, 20,000, 50,000, இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிச்ச பணத்தை தூக்கி அடிப்பான் சார். இந்த டைலாக் மட்டும் உங்களுக்கு ஆலோசனையில் வரும். அந்த 4 ட்ராக்கில் கேட்குறப்ப அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவர். சார் நான் இதெல்லாம் நினச்சி எடுத்திருக்கேன் இந்த படத்தை, இதெல்லாம் இதை நீங்கள் மாடிஃபை எங்கே வேணாலும் பண்ணுவீங்க, ஆனால் அந்த ஜீவன் அங்கே இருக்கணும் அப்படின்றார். நான் இந்த படத்தை டப் பண்ணுறேன் சார். டப் பண்ணி ஒரு இடத்துல வரேன். ஒரு இடத்துல வீட்டை விட்டு வெளியே போகிறான். வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்காக கிளம்புறான். அவங்க அம்மா வந்து வளையல் கொடுக்குறாங்க. அப்போ அப்பா சொல்கிறாரு, அவன் வீட்டை விட்டு வெளியே போகிறான், ஒழுங்காக அவனை நடக்கக்கூட தெரியாது, இறங்கினா காரு ஏறனா காருன்னு இருந்தவன் அவனை ரோட்டில் ஒழுங்காக நடக்கக்கூட தெரியாது அப்படிம்பார். ஒரே வார்த்தை சொல்லலாம், காதல் கற்றுக் கொடுக்கும்பான்னு. அதை ஹிந்தியில் ஒரு வாரி பண்ணியிருந்தாங்க, ஆனால் ஸ்ட்ரைட்டாக காதல் கற்றுக் கொடுமான்னு. இப்போது நம்ம ஒரு ஹிந்தியில் உள்ளதை அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது வேறு, நம்ம அந்த அர்த்தம் அதுவாக இருக்கும், ஆனால் நம்ம சொல்கிற பொருள் வந்து ரொம்ப எளிமையாக ரீச் ஆகணும், அது அந்த ஹார்ட் டச்சிங் ஆகணும். அதை பார்த்துட்டு அது ரொம்ப படம் பூரா டப் பண்ணி இது மாதிரி ஒவ்வொரு சீனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டப் பண்ணி முடிச்சாச்சு சார். படம் பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து என்னை 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த படத்தை ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே எனக்கு ஆஃபர் பண்ணுறாரு. நாங்கள் எடுத்த படத்தை நீங்கள் இப்படிலாம் மாற்றுறீங்க, நீங்கள் வந்து 4 ட்ராக்லேயும் நான் போய் லெஃப்ட் ரைட்டு சவுண்டெல்லாம் நான் உட்காந்துட்டு மறுபடியும் ரீமிக்ஸ் பண்ணோம். அப்போ நான் இதை இங்கே போட்டால் நல்லாயிருக்கும், அது அங்கே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறப்ப அவர் என்ன நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் ஒரே வார்த்தை சொன்னார் என்கிட்ட, பரணிஜி நீங்கள் வந்து நாங்கள் எடுத்த படத்தை நீங்கள் டப் பண்ணுறீங்க, ஆனால் அதில் ஒரு புது ஒரு 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 தேஜஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் அதுக்கு நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள், ஒரு 6 மாதம் பாம்பேயில் வந்து தங்கிடுங்க,
இங்கே புதுமுகங்களை வச்சு நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்கன்னு ஆஃபர் கொடுக்குறாரு. இந்தியில வாய்ப்பு கிடைக்குதுன்னா ஆமா செய்யுமா கொடுக்குறாரு. இங்கே வந்து தமிழ் படம் எடுங்கன்றார். அங்க வந்து புதுமுகங்களை வச்சு நாங்கள் வந்து ஹிந்திலாம் எடுத்துட்டோம், இன்னும் நேரடி தமிழ் படத்துக்கு நாங்கள் வரல, எங்கள் நேரடி தமிழ் படம் உங்கள் மூலிமா ஆரம்பிக்கிட்டோம் அப்படிங்கிறார். அப்போ நான் இங்கே தமிழில் இங்கே டப்பிங்கில் ஃபுல் பிஸியாக இருக்கேன், டே அண்ட் நைட்டு சார். என்னுடைய கால் ஷீட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 to 1 ஒரு இடத்துல ஒரு கால் ஷீட்டு, 2 to 9 ஒரு கால் ஷீட்டு, 9 to midnight 2 ஒரு கால் ஷீட்டு, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 15 வருட காலங்களுக்கு மேலே உழைச்சிருக்கேன் அந்த பீரியடில் பண்ணிட்டு. இப்போ நான் எங்கே இதை விட்டுட்டு நான் போகணுன்னா 6 மாதம் விட்டுட்டு போனேன்னா என்ன நம்பி ஒரு யூனிட் இருக்குது. அப்போ என்னோடய துணையாரோட பேசினேன் நான், இப்போ இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதா இல்லை இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதை நம்ம யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் யோசனை பண்ணி நான் அவர்கிட்ட நான் கொஞ்சம் டைம் கொடுங்கன்ட்டேன். அப்போ அவர் யோசிச்சு பண்ணு சொல்லிட்டார். யோசனை பண்ணிட்டு உங்களுக்கு எப்போவா இருந்தாலும் நீங்கள் ராஷ்ட்ரி பிக்சருக்கு நீங்கள் படம் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ சூரஜ் என் கையை பிடிச்சி சொல்லார், என்ன இயக்குனர் ஆகிறதுக்கே நான் எங்கள் அப்பாக்கிட்ட அவ்வளோ பலகாலம் போராடி அந்த வாய்ப்பு வாங்கினேன், உங்களுக்கு எங்கள் அப்பா எவ்வளோ சீக்கிரம் வாய்ப்பு கொடுப்பான்னு நினைக்கல, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் படங்கள்லாம் இங்கே இருந்ததுனால அது பண்ணலை. உங்கள் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டை ரொம்ப ஹார்ட் டச்சிங் படமாக இருந்தது இந்த படம். இந்த படத்துக்கு வந்து மைனே பியார்க்கா சரி டைட்டில் என்ன வைக்கலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ போடுற மைனே பியார்க்கா நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிலாம் நம்ம டைட்டில் வச்சோம்னா நல்லா இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணி அப்புறம் அவங்களுக்கு அதே மாதிரி மீனிங் வேணும். அவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா ஒரு கிராஃபை பண்ணிட்டாங்க, அதே மீனிங் வேணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் இது வந்து கொஞ்சம் மாற்றலாம், காதலிக்க அச்சம் இல்லைன்னு வச்சு பார்க்கலாமா அப்படின்னு. அதை அவர் பாருங்கள், அதில் காதலிக்க அச்சம் இல்லைன்னு வந்துட்டா அதில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இது ஒரு மென்மையான படம், அந்த ஃபோர்ஸ் கூட அதில் வரக்கூடாதுங்கிறார், மெலோடியாக இருக்கணும்னாரு. இப்படி பார்த்தேன், காதல் ஒரு கவிதை வச்சுக்கலாம், அதுக்கு அர்த்தம் என்ன அப்படி இல்லை, லவ் இஸ் எ போயம் சார், பியூட்டிஃபுல் சார், அதே வச்சுருங்கன்ட்டார். இதுக்கு பாடல் எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா கவிஞர் வாலிப கவிஞர் வாலி அவர்கள். அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா இவங்க அக்ரிமெண்ட் போடுவாங்க சார். இவங்க சார் இது ஒரு படம் பண்ணுறதுனா என்னென்ன பிரச்சனை, மொழிமாட்டு ஜென்ரலாகவே உண்டு இந்த மொழிமாட்டு படத்தில். அவங்க என்ன அக்ரிமெண்ட் போடுவாங்கன்னா அவங்க நான்வெஜ் தர மாட்டாங்க, இதெல்லாம் அக்ரிமெண்ட்டில் வந்துடும். சரி, ஏன்னா அவங்க ஜெயின்ஸுங்கிறதுனால அவங்க நான்வெஜ் தர மாட்டாங்க, இதெல்லாம் அக்ரிமெண்ட் வந்துடும். உங்களுக்கு பேசின தொகையை நாங்கள் கொடுத்துருவோம், ஆனால் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு பேசின தொகையை கொடுத்துட்டு வேற ஒருத்தர் வச்சு எடுப்போம். இதை போய் வாலி சார்கிட்ட கொடுத்தா அவர் ஒத்துப்பாரா? இவங்க முதல்ல நான் அழைச்சி போகிறேன், போய் பார்த்தாரு, இதெல்லாம் பார்த்தாரு, வெத்தலை பாக்க போட்டு அப்படியே கொதப்பிட்டு இருந்தார். என்ன இளவல் என்னென்னமோ எழுதிருக்காங்க அப்படின்னாரு. வாலி வேணும்னா வாலிக்கிட்ட வாங்க, பேப்பர்லாம் அங்கே வச்சுருக்கேன். இவர் அப்படி ஆளுன்னு சொன்னோடனே, சார் அவர் பாட்டு எதுவும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவருடைய இதில் நம்ம போனோம்ன்ட்டு. அப்போ எதிரா சார், அப்போ அதில் பாட்டு இது வந்து புறா விடுத்துவது அதில் ஒன்று வரும், புறா விடுத்துவது வரும், ஜா 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 கபூத்தர் ஜா 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 அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த புறா மூலியமா காதலனுக்கு ஒரு லெட்டர் எழுதி இவன் இங்கேருந்து லெட்டர் எழுதி அனுப்புறது, அவன் இங்கேருந்து லெட்டர் அனுப்புறது அந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து புறா விடு அவர் சொல்கிறதே என்கிட்ட டைரக்டர் சொல்கிறதே, சார் இது புறா மூலியமா தூது சார் இது அப்படின்றார். புறா விடு தூது தானே அப்படின்னு சொல்லிட்டு கபூத்தரு ஜா 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 கபூத்தரு ஜா ஜா இது வந்து இதுக்கு இவங்க போட்டு மண்டையில் நாங்கள் தேட்டரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்க அப்பா கேட்குறாருன்ட்டா, என்ன பல்லவி எழுதுவார் அவர், வாலி என்ன பல்லவி எழுதுவார் அப்படின்றார். சார் அவர் என்ன பல்லவி எழுதுவார்னு எனக்கு தெரியும் சார்ன்ட்டேன். என்ன சொல்லுங்கன்னாரு. நாளைக்கு அதுக்குள்ள நான் சூரஜ் ஒரு பேப்பரில் எழுதிட்டேன், இதை பத்திரமா வச்சுங்க, சீல் பண்ணி வச்சுங்க, நாளைக்கு அவர் என்ன எழுதிட்டு வர்றாருன்னு அதையும் இதையும் பாருங்க அப்படின்னா சரின்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு. பெரியவர் வாங்கி வச்சுட்டார். என்னன்னா இப்போ அவர்கிட்ட போகுது மறுநாள் காலையில் இங்கேருந்து பாட்டு. அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் ரெக்கார்டிங்கெல்லாம் என்னால் வர முடியாது, நான் அங்கே இருக்கிறேன், இளவல் நீயே பார்த்துக்கியா. ஆமாம், இளவல் நீ என்ன இளவல்னு தான் சொல்லுவார், இளவல் நீயே பார்த்துக்கியா, ஏதாவது கரெக்ஷன் வந்தால் உனக்கு தெரியாதா, நீ பண்ணிக்கோ, நான் உனக்கு அங்கீகாரம் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார். அவர் யார்கிட்ட அந்த மாதிரி சொல்லவே மாட்டார் சார், என்கிட்ட அவ்வளோ ஒரு பிரியமாக இருப்பார். அவர் வந்தாச்சு, பாட்டு வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி என்னமோ அவரே எடுத்துகிட்டு வந்துட்டார். வந்ததும் உட்காந்துருக்கோம், எல்லாம் உட்காந்துருக்கப்ப இப்போ கபூத்தர் ஜா 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 கபூத்தர் ஜா 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 ஓடுது. உடனே இப்போ ரெக்கார்டிங்கை வச்சாச்சு. பாலு சார் வந்திருக்கிறாரு, என்ன இருக்காருன்னு அதுக்குள்ளே அவர் ஞாபகமாக நான் எழுதி கொடுத்த போது புறாவே செல் 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 புறாவே செல் 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 நான் எழுதியிருக்கேன். அவரும் அதை தான் எழுதியிருக்கிறார். இப்படி பார்த்தாரு, என்ன
எப்படி சார் இதுதான் சார் இந்த ஹையஸ்ட், இதுதான் இந்த லிப் அசைவுகளுக்கு இந்த கருத்து மீனிங் மாறக்கூடாது. நீங்கள் ஜா ஜா ஜானா அது 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 வந்து செல்னு போடுறாரு, ஜான்றப்ப செல்லுங்கிற வார்த்தைக்கு லிப்பு மேட்ச் ஆகிடும். இது அப்படி தான் பண்ண முடியும். ஸோ அதனால் அவர் பண்ணிருக்காரு. அவருக்கு அடுத்தான் எனக்கு இருந்திருக்கு, எந்த அடுத்தான் அவருக்கு இருந்திருக்கு. ஏன்னா இது இப்படி தான் அவர் இந்த கிராஃப் தெரியும் சார்ன்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இதனால தான் பின்னாடி என்ன படம் டைரக்ட் பண்ண சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு பாருங்கள் சார், இந்த ஒரு புலமையை வந்து வாலிசான லிப்புக்கு அவ்வளோ அருமையாக எழுதுவார். கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து லிப்பு உதட்ட அசைவுக்கு அப்படி எழுதுவார். நீங்கள் பாருங்கள், அதில் ஒரு பாட்டு வரும், மேரே ரங்குமே தரரராரே 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 தாரே தாரா அப்படி இருக்கும் அந்த பாட்டு. மேரே ரங்குமே அப்படின்னாரு. இவர் பாட்டு எழுதுறாரு, மஞ்சள் தங்கமேன்னாரு சார் இவர் அதில் உள்ள கொஞ்சம் மேட்டரை கொண்டு வர்றாரு. அது கடைசியில் சோனான்னா இவர் சொல் நீன்னாரு. அந்த லிப் அசைவுகளுக்கும் ஒரு கருத்தோட அந்த பாட்டு எழுதுறதுக்கும் அவர் அப்படி அவர் சொல்லுவார், இளவல் நான் ஒரு 10 லைன் எழுதி போகிறேன், நீ எப்படி மொத்த படத்தில் லிப்புக்கு எழுதிக்கிட்டு இருக்கிற, நான் ஒரு 10 லைனுக்கே எனக்கு இங்கே ஒரு மாதிரி ஆயிடுறேன் நான் அப்படிம்பாரு அடிக்கடி சார். அந்த படம் பண்ணோம் சார். அந்த படம் வந்து நம்ம இயக்குனர் ஆர்கே செல்வமணி கூட என்கிட்ட ஒரு தடவை கேட்டார், சார் அந்த படம் எப்படி சார் அந்த படம் பண்ணீங்க, எவ்வளோ ஒரு அற்புதமான படம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த படம் அந்த மனைப்பார்க்கே பண்ணோம். அதன் பிறகு பண்ண படம் சார் அவங்களது ஒரு 4 வருட கேப்பு. அடுத்த படம் அவங்க பண்ணுறாங்க, ஹம் ஆப்கே ஹே கௌன். ஹம் ஆப்கே ஹே கௌனுக்கு வராங்க என்கிட்ட. மறுபடியும் வந்து படம் அது ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் ஓடிடுச்சு. இப்போ தமிழ் பண்ணணுன்றாங்க. சார் அதான் ஹிந்தி ரிலீஸ் பண்ணிட்டீங்களே, சரி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் மறுபடியும் சொல்கிறார், சார் இது துப்பட்டா சாங் சார், இது வந்து செப்பல் சாங் சார். மொத்தம் கிட்டத்தட்ட 16-17 பாடல். ஆமாம். இந்த தடவை அவங்க என்ன பண்ணாங்க, பாட்டு பூரா நீங்களே எழுதிருங்க சார்ட்டார். உங்களை ஆமாம் நீங்களே பாடல் எழுதிருங்கன்ட்டார். ஸோ இப்போ நான் பாடல் வசன பாடல் ரெண்டு பேரும் இப்போ நான் எடுத்துக்க வேண்டியது. இப்போ அதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா சார், மீனிங் அப்படியே வரணும். அதில் ஒரு பெரிய ஹிட்டான சாங் ஒன்று இருக்குது, தித்தி தேரா தேவர் திவானா ஹரே ராம் குடியோ கோடாலிடானா அப்படி. இந்த பாட்டு அவங்களோட ஒரு டிஸ்கஷன் இருக்கணும் எப்பொழுதுமே. நான் வந்து இங்கே ஃபுல்லாக பிஸியாக இருந்துக்கிட்டே இருக்கிறேன், பாம்பே என்னை கூப்பிட்றாங்க, தோ வரேன்னு சொல்லிட்டு கடைசியாக வராமல் போகாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் மார்னிங் ஃப்ளைட் போட்டு நான் என் பிரதரில் என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார் பாலகிருஷ்ணன்ட்டு. சரி அவனுக்கு ஹிந்தி தெரியும், சரி வா எனக்கு ஹிந்தி தெரியாத இடத்துல அவனை வச்சு பேச வைக்கணுமே அப்படின்ட்டு நல்லா நேராக அங்கே போயாச்சு. போன உடனே இறங்கி டிஸ்கஷனா ஒரு பாட்டும் எழுதலை, பாட்டே எழுதாமல் அவங்களோட டிஸ்கஷன் போயிட்டேன். என் பிரதரில் நான் கேட்குறேன்னா என்னங்க ஒரு பாட்டு கூட எழுதலை, நீங்கள் எதுக்கலாண்டா வாடா, எனக்கு இரவு நேரம் தான் இருக்குதே, பார்த்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றதை முதல் நாள் நைட்டு எழுதிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு அந்த ஒரு தைரியம் எப்பொழுதுமே உண்டு சார். தமிழ் நம்ம கூட இருக்கிறப்ப எதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நைட்டு முதல் நாள் போய் இறங்கணும். ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தாங்க, சிஸ்டம் சார் அவங்க ஆஃபீஸில். முதல் நாள் வேலை ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி அவர் பெரியவரை சந்திக்கணும், குசலம் விசாரிக்கணும். அவர் கேட்டார் என்கிட்ட, 4 வருட காலம் ஆகிடுச்சு, என் பையன் 2வது முதல் படம் மேனே பேர்க்கா, அடுத்த படம் அம்மா கே கோன், இப்போ தான் இதுக்கு 4 இயர்ஸ் சார் அவர் சொல்லார். 4 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு. சரி நீங்கள் அப்போது நான் அவர் பண்ணப்போ ஒரு 60-70 படம் பண்ணியிருந்தேன். அந்த படம் பண்ணுறப்ப இப்போது எத்தனை சார், நான் 300 மேலே போயிடுச்சு சார். 300 படங்களை தாண்டிங்களா அப்படின்னா, ஆமாம் சார் பண்ணிட்டேன். உடனே ஒரு பையனை கூப்பிட்டு சொல்லார், சூரஜ் நீ ஒரு படத்துலேயே இருக்கிற 4 வருஷமா. நான் சொல்ல, சார் நாங்கள் வந்து பண்ணினதை நான் வசனம் மட்டும் தான் பண்ணுறேன், இதை கிரியேட் பண்ணி அந்த படத்தை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பிரசவ வேதனையோடு பண்ணியிருக்காங்க சூரஜ் அப்படின்னு சொல்ல, அந்த படத்தை வந்து சார் நான் சாங் எழுதுகிறேன். இன்றைக்கி என்னென்னா மறுநாள் காலையில் சிட்டிங்க, இன்றைக்கி 2 சாங் பார்க்கலான்னு சொல்லுவேன். ஒரு வாரம் தங்கியிருந்தேன் சார், 2 நாள் 2 சாங் பார்க்கலான்னு சொல்லிட்டேன்னா இன்றைக்கி நைட்டு உட்காந்து 2 சாங் எழுதிடுவேன். எனக்கு அப்பாவோட பயிற்சி, அப்பாவோட இருந்து வேலை செஞ்ச பயிற்சினால நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் சார். உட்காந்து எழுதணும் முடிவு பண்ணிட்டேன்னா 1/2 hour 1 hourல முடிச்சிடுவேன் அதை. ஏன்னா நமக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால அந்த கான்செப்ட் என்ன இருந்துச்சு ஆல்ரெடி நான் டப் பண்ணுற அந்த படத்தை பார்த்துட்டேன். அதனால் நான் இரவு எழுதி முடிப்பேன். காலையில் 2 பாட்டு முடிஞ்சோன்னா காலையில் டிஸ்கஷன் இருக்கும் அவங்களோட சேர்ந்து, என்ன எழுதுறீங்க, அந்த பாட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது நடுப்புற அந்த பாட்டை பார்க்கலாமான்னு சொன்னால் நான் எழுதிருக்க மாட்டேன். உடனே அதை சொல்லி இதை தான் பார்க்குறதுன்னு முடிவு பண்ணிடுறது. அப்போ அதில் ஒரு பாட்டு சார், ஃபஸ்ட்டு பாட்டு இங்கே
தித்தி தேரா தேவர் திவானா ஹரே ராம் குடியோ கோடாலே டானா. இந்த பாட்டு எழுதினோடனே எழுதி எடுத்துகிட்டு போனேன். எனக்கு இந்த பாட்டில் இந்த நான் இந்த பாட்டு ஃபுல்லாக முடியும். சரி, அந்த மோன முடியும். சரி, இவங்களை வந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு இதுதான் வேணுன்றவங்கள எப்படி சார் சமயோஜிதம் வேணும் சார் சினிமாவில். நீங்கள் ஒருத்தரை மடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மடக்கிடணும். நீங்கள் தேசிங்கராஜன் குதிரை மேலே ஏறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடக்கணும். அடக்கலைன்னா நீங்கள் ஏறக்கூடாது குதிரையில். இப்போ அவங்கள எப்படி கவர் பண்ணுறது எனக்கு தெரியும் சார். நான் இந்த நான் சரி இதுக்கு பல்லவி எழுதணும்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். சின்ன கண்ணன் போலே வந்தானா தேடி தேடி தேவன் வந்தானா அடராமா ஒரு பூவை காணத்தானா சின்ன கண்ணன் போலே வந்தானா அக்கா உண்மை துணன் பைத்தியந்தானா. அவங்களுக்கு என்ன வேணும் சார்? தித்தி தேரா தேவர் திவானான்னா அக்கா உன் குழந்தைனாரு பைத்தியமா, இது முதல் லைனில் வருது. முதல் லைனு கரெக்ட் மீனிங்கன்னா முதல் லைனில் உன் குழந்தைனாரு பைத்தியமானு வருது. இவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க முதல்ல. ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நான் போய் காட்டுறேன். இன்னொன்று முதல் லைன் வந்து தித்தி தேரா தேவர தீவானா உன் அக்கா இப்போ பைத்தியம் தானான்னு இது வேற ஏதோ இருக்க அப்படின்னு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு முதல்ல வரியில் வந்தது நான் 4வது வரியில் வச்சுருப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டென்ட் அதில் இருக்கும். நீங்கள் அதிலே வரணும்னு சொன்னால் அது பாட்டாக இருக்காது. அதை தெலுங்கில் எழுதுறாரு. என் நண்பரை வந்து எழுத வச்சேன், வெள்ளகண்டின்னு. அவர் தான் வசனம் பண்ணார். அவர் எழுதுறாரு அக்கா நீ மாதிரி ஜென்தோ பெர்ரோடே ஃபர்ஸ்ட்லேயே கொண்டு வந்துட்டார். ஃபர்ஸ்ட்லேயே கொண்டு வந்து. ஆனால் அவர் அந்த மீனிங் வேணும். அவர் மிகச்சிறப்பாக எழுதக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞர். அவர் பாலு சார் ரொம்ப என்கரேஜ் பண்ண கவிஞர். அவர் வந்து வேறு வழி இல்லாமல் அதை அப்படியே ட்ரூ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு. நான் அதை முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு மாற்றிட்டு சார் உங்கள் மேட்ரு வரும்னேன். எங்கே இருந்தார்? கடைசி லைனில் வருது இல்லையா உங்களுக்கு? தேடி தேடி தித்தி தேரா தேடி தேடி தேவரு திவானா தேவன் வந்தானா. லிப் சிங்க பர்ஃபெக்ட். தேடி தேடி வந்து ஒரு அவனை பற்றி தான் நீங்கள் பாடுறீங்க. தேடி தேடி தேவன் வந்தானா அக்கா ஒரு பூவை காணத்தானா சின்ன கண்ணன் போலே வந்தானா அக்கா உன் மைத்துனன் பைத்தியம் தானா அப்படின்னு அப்படியே பார்த்தாரு சார். ஆமாம், கண்டென்ட் வந்துருச்சு. அதை ஒரு பொய்ட்டிக்காக தமிழில் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை எதுவுமே கேட்குறதில்ல சார் அவங்க. நீங்கள் அதை தான் சொல்ல சார். எந்த ஒரு தொழில்நுட்ப கலைஞனாக இருந்தாலும் சரி, ஒரு கவிஞன் வசனக்கர்த்தை யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை கொடுத்த ஆளுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வர வைக்கணும். அவர் செய்கிறது கரெக்டுங்கிற நம்பிக்கை வர வச்சிட்டிங்கன்னா உங்கள் வேலையில் யாருமே குறுக்கிட மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் சுதந்திரமாக, எனக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்ம மாறணும். ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்காங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஸ்டைலில் அந்த தமிழை கெடுக்காமல் நான் போய் முதல் லைன்லேயே அக்காவும் மைத்துனம் பைத்தியம் தானான்னு எதுனா அது ஒரு பாட்டாக இருக்காது. ஒரு பாட்டுக்குள்ளே உள்ள அழகு இருக்குது, முகம் இருக்குது. எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அதை. அது ஒரு முகம், கழுத்து, பல்லவி இதெல்லாம் ஒரு பாட்டை பார்த்தா அந்த முகம் தெரியணுண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது மாதிரி கொண்டு வரப்போ உங்களுக்கு அதை அந்த நம்பிக்கை கொடுக்கணும். அதை ஒர்க் பண்ணணும் சார். அது இதை டப்பிங்னா ஏதோ டப்பிங் போகிறதில்ல, ஏதோ அதுக்கு இம்மிடியட்டாக அதை ட்ரூ டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தா நான் என்ன பண்ணியிருக்கணும்? அக்காவும் மைத்துனா உன் குழந்தைனாரு பைத்தியமானு கேட்டிருக்கணும். அதை கேட்டோம்னா அது வந்து பாடல் இல்லை, அது தேடி தேடி தேவன் வந்தானா அக்கா உன் ஒரு பெண்ணை ஒரு பூவை போல ஒரு பெண்ணை காணத்தானா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பூவை காணத்தானான்னு சொல்லிட்டு அந்த இந்த நான் இதை விட பெரியவருக்கு என்னென்னா தித்தி தேரா தேவர திவானா நான் அவர் சொல்கிறாரு. ஸோ பியூட்டிஃபுல். சவுண்ட் இஸ் வெரி குட். பாட்டுக்கு சவுண்டு ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள் வந்து அந்த அந்த இது அது ஒரு கடினமான இது இல்லாமல் அந்த சவுண்ட் ரொம்ப முக்கியம். அந்த படம் பூரா பாட்டு எழுதியாச்சு. படம் டப் பண்ணிகிட்டு இருக்கிறேன். படம் டப் பண்ணிகிட்டு வரப்போ பாலு சார் தான் எல்லா பாட்டும் பாடுறாரு. மேக்ஸிமம் எல்லா பாட்டுலையும் அவர் இருக்கிறார். அவர்கிட்ட நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், எஸ்பி பாலு சார்கிட்ட, சார் நீங்கள் எப்போ நான் டப்பிங் நடந்துகிட்டு இருக்கோம், நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பாட்டு பாடுங்க. நீங்கள் எப்போ டைம் கிடைக்கிறப்போ வாங்க, டப்பிங்கை நிறுத்திக்கிட்டு உங்கள் பாட்டை எடுத்துட்றேன். இங்கே தான் நான் இருப்பேன். காலையிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இப்போ 9 to 9 கால் ஷீட் எனக்கு இருக்குது அப்படிங்க சார். அவர் எப்போல்லாம் நான் டைம் கிடைக்குதோ நேராக எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார். நேரம் பரணி நான் வரட்டுங்களா? வாங்க சார், இப்போ வேணால் கதவு திறந்தே இருக்கிறது. சிரிப்பார், வருவார், பாடுவார். அவர் இந்த பாட்டை பாடிட்டு அதில் பின்னாடி வரிகள் வரும், லேட்டாக வரும், ஜென்ஸ் வாய்ஸ் லேட்டாக வரும். அப்போ வந்து பாடி சொன்னார், இது என்ன பரணி இப்போ இந்த படத்துக்காகவே இந்த சுச்சுவேஷனுக்கும் இந்த விஷுவலுக்காகவுமே எழுதின பாட்டு மாதிரி இருக்குது, எவ்வளோ பர்ஃபெக்டாக எழுதுறீங்கன்னு பாராட்டினார். நான் சொன்னேன், சார் எனக்கு விஷுவல் கொடுத்துட்டாங்க,
விஷுவல் இல்லாதப்போ தான் எனக்கு கஷ்டம். எனக்கு விஷுவல் கண்ணுக்கு தெரியுது. ஸோ இதுதான் அவன் பண்ணுறான்றது தெரியுது. அப்போ அதை சார்ந்து நான் எழுதுகிறப்ப உங்களுக்கு அதுக்காக பண்ணாதா உங்களுக்கு தமிழில் வரப்ப அது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாடல் அப்படி பண்ணது சார். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 17 பாட்டு பாடினார். அந்த படமும் அன்பாலயம்னு பேர் வச்சு. அது அந்த ஃபேமிலி வந்து ஒரு அற்புதமான கூட்டு குடும்பத்தோட ஒரு அமைப்பு. ஸோ அதில் வந்து துப்பட்டா சாங்கு, அவர் சொன்னது ஒவ்வொரு சாங்கும் துப்பட்டாவை தூக்கி வச்சுட்டு விளையாடுற சாங், அதனால செப்பலை ஒழிச்சு வச்ச சாங்கு செப்பல் சாங்கு. எனக்கு அவர் சொல்றதே நீங்க பாருங்க, அந்த கதையையும் அந்த கதை கருவையும் நேசிச்சா எப்படி சார். இன்னொரு பாட்டு அதில் வச்சா சார், அந்த இயக்குனரை நான் பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். ஒரு பாட்டு சார், அந்த பாட்டு என்ன கேட்டிங்கன்னா சுச்சுவேஷனு, நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இப்போ நினச்சி பார்த்தா நினச்சே பார்க்க முடியாத சுச்சுவேஷன். இப்போ இந்த சைடு பையனோட சித்தப்பா இங்கே இருக்காரு. இந்த சித்தப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறார். ஃப்ரெண்டு பொண்ணாக தன் பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. இவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க. யார்? பையனோட அப்பா சித்தப்பாவும் பொண்ணோட அப்பா அம்மா, இவங்க 3 பேரும் காலேஜில் ஒன்றா படித்தவங்க. இப்போ இங்கே இருக்கிறப்ப ஒரு எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க சுச்சுவேஷனு. அதில் அவர் சொல்கிறாரு, டேய் இப்போ சம்மந்தி ஆக போகிறாங்க அவங்க. பொண்ணோட அப்பா சொல்கிறாரு இவரை பார்த்து, டேய் காலேஜில் நம்ம படித்தப்ப என் பொண்டாட்டி நீ சைட் அடிச்சில்ல, அப்போ அவளை வர்ணிச்சு அடிக்கடி பாட்டு பாடுவில்ல, இப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க. அப்போ சார் என்ன சுச்சுவேஷன் சார். இப்போ சம்மந்தி சார். இதை சொன்ன உடனே இவர் பாட மாட்டேன்னு சார். பாட மாட்டேன்னு சொன்ன உடனே பசங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது இல்லை, இவர் இப்போதானே தெரியுது. உடனே ஜாலியாக அந்த பசங்க என்ன பண்ண, சிதப்பா பாடுங்கப்பான்னுவாங்க. எப்படி பாடுவான் அந்த அம்மா அங்கே இந்த உட்காந்துட்டு அப்படிவாங்க சார், பாடியா பர்மிஷன் அங்கேருந்தே வந்துருச்சு, அந்த சம்மந்தி ஆவரமா வந்துருச்சு சார். இப்போ இந்த படத்துக்கு சார் அப்படி நீங்கள் எழுதுகிற ஒரு லைனில் ஏதாவது ஒரு விரசம் வந்துருச்சுன்னா அந்த முடிஞ்சு போச்சு, அந்த சீனே முடிஞ்சு போச்சு. இந்த சுச்சுவேஷன் சொல்லி என்னை பாட்டு எழுத சொல்கிறாப்புல சார். இதுதான் சார் என்னுடைய கன்செப்ஷன். இதுதான் இதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது. நான் இந்தியில் பண்ணுறப்ப எங்கேயும் எந்த இடத்துலையும் வர்ணிச்சு பாடுற அந்த வர்ணிப்பில் ஒரு இடத்துல கூட தப்பான என்ன வராமல் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இது மொழிமாற்று படங்களில் என்ன கஷ்டங்கள், இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோங்களா, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, என்ன எது. நம்ம ஏதோ ஒரு மொழிமாற்று படம் நம்ம ஏதோ எழுதி கொடுத்துட்டு நம்ம அந்த இடத்த ஒப்பேற்றிட்டு போகணுங்கிறது இல்லை சார். மொழிமாற்றங்கிறது ஒரு மிகப்பெரிய படம் ஒருத்தர் பண்ணி அந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம் பண்ணி நம்ம கையில் நம்பிக்கையாக கொடுக்குறாருன்னா அது வந்து 90 மார்க் வாங்கிச்சுன்னா நம்மளுடைய பணி இன்னும் ஒரு 5 மார்க்கு ஜாஸ்தியாக வாங்க வச்சு 95 வாங்க வைக்கிறது தான் நம்ம வேலை. அந்த 90 கீழே 50 ஆக்கிவிட்டு நம்ம உட்காரக்கூடாது. ஏன்னா 90 மார்க் வாக்கின ஸ்டூடெண்ட் அவர். அப்போ நான் ரொம்ப அந்த உதட்ட செய்வோம் மாறக்கூடாது. அதில் என்ன பாட்டு பாட தவிக்குது மனதிங்கே, எந்த பாட்டை காண சம்மந்தி சபையங்கே. இது பல்லவியை போட்டேன். ஹிந்தியில் வேற மாதிரி இருந்தது சார். இதை டோட்டலாக லிப்பு சிங்கை வச்சுக்கிட்டு நான் பல்லவி மாற்றுறேன். எனக்கு அர்த்தம் கேட்குறாரு. இதுதானே ஒன்றும் இல்லை சார், என்ன பாட்டு நீங்கள் என்னை வந்து பாட சொல்லிட்டேன், நான் என்னத்தை பாடுறது, நான் படுற பாட்டு நான் தவிக்கிற என் மனசை பார்த்துட்டு என் முன்னாடி சம்மந்தி சபை அங்கே உட்காந்துருக்கு. இந்த சுச்சுவேஷனில் இதுக்கு இன்டைரக்டாக இறைவா என்னை இந்த மாதிரி கொண்டாந்து மாட்டி விட்டியே அப்படிங்கிறது பல்லவியில் வச்சுட்டேன் சார். பல்லவியில் வச்சுட்டு பின்னாடி வர்றதெல்லாம் அந்த வர்ணிப்புலெல்லாம் ரொம்ப அழகாக ஒரு வெண்ணிலாவோட ஒளிப்பட்டு ஒரு குடும்பம் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அதை வர்ணித்து சொல்கிறப்ப அந்த அம்மா பதில் சொல்லும், உங்கள் வீட்டு மகாலட்சுமி என் வீட்டு வந்து விளக்கேற்றதுக்கு அழைச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி வரும். அதில் ஹிந்திலையும் கொஞ்சம் இருந்தது சார். அதெல்லாம் அழகுப்படுத்தி அந்த பாட்டை முடித்தேன். அது பார்த்துட்டு ரொம்ப ஒரு பெரியவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவ்வளோ அழகாக அந்த பாட்டு வந்திருக்கும். ஒரு கல்யாண ஆல்பம் தான் அந்த படம். என்னை அந்த படத்தை பற்றி கேட்டாங்க, எப்படி இருக்குது படம்னாங்க. சார் ஒரு வீடியோ ஆல்பம், கல்யாணம் ஆரம்பித்து கல்யாணம் முடிஞ்சது, குழந்தை பிறக்குது, அது வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திட்டீங்க, அது ஒரு அழகான ஆல்பமாக இருந்தது அப்படின்னு. அது அந்த படம் வந்து படம் பூரா சார் கிட்டத்தட்ட ஒரு 16-17 நாள் டப் பண்ணேன். அதில் வந்து அந்தாட்சரி வரும். என்ன சார் சிக்கல் சார் அதெல்லாம். ஹிந்தியில் அந்தாட்சரியை வச்சுட்டு எண்டு வேடை பிடிச்சிட்டு அவன் பிடிச்சி பாட்டு போட்டுருவான் சார். நீங்கள் இங்கே எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்? ஒன்றும் இல்லை, அந்த போர்ஷன் மட்டும் ஹிந்தியில் வச்சா நல்லா இருக்குமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழில் பண்ணிட்டு அதுக்கு பாடல்களை தேடணும், அதுக்கு முடிகிற மாதிரி வார்த்தைகளை நம்ம முடிச்சு வைக்கணும். இதில் ஒரு கேரக்டர் வந்து சாங் பாடுற கேரக்டராக வந்துடும்.
அதில் ஒரு கேரக்டர் டாக்டர் கேரக்டர் வந்து எப்போதும் ஒரு கவிதையாகவே பாடிட்டு இருப்பார். இப்போ வெறும் வசனகர்த்தாவாக இருந்தால் அவர் கவிதையாக பாடுற பேசுகிற சில சீன்ஸ் எல்லாம் எப்படி எழுத முடியும் அவரால்? ஸோ எங்கிட்ட அவர் சொன்னார், தெலுங்கு எழுதுகிறப்ப கூட எங்கள் தெலுங்குக்கு அவர் ராஜஸ்ரீ தான் முதல் படம் பண்ணார், 2வது படம் எழுதுகிறப்ப அவர் இறந்துட்டார். ஒரு அதனால் அவங்க எங்கிட்ட கேட்டது, இது வந்து ஒரு கவிஞர் ப்ளஸ் வசனகர்த்தா தான் எழுத முடியும் இந்த படத்தை, அந்த மாதிரி எனக்கு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் வினயலகண்டின்றவர் பண்ணார் அதை. ஸோ ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு வசனகர்த்தாவை மட்டும் இருக்க முடியாது, அது நீங்கள் ஒரு நல்ல பாடல் எழுதுறதுக்குன்னு உங்களுக்கு அனுபவம் இருக்கணும். அது எப்படி பயன்படுத்த இசைக்கு பாட்டு எழுதுறதுங்கிறது வேறு சார். இது வந்து ஒருத்தருடைய கருத்து அங்கே வந்து விழுந்து போச்சு. நீங்கள் அந்த கருத்தை விட்டு பெருசாக தாண்டி போக முடியாது. நீங்கள் லிபர்ட்டி கொஞ்சம் தான் எடுத்துக்க முடியும் மொழிமாற்றம் பண்ணுறப்ப. ரொம்ப லிபர்ட்டி எடுத்துக்கிட்டோம்னா வேறு மாதிரி கதை, நம்ம புதுசாக கதை பண்ணுற மாதிரி ஆகிடும். இது வந்து உங்களுக்கு இது பண்ண இந்த அம்மாப்கே கோன் படம் வந்து ஒரு ரீரிலீஸ் ஆகி பெரிய லாபம் கிடச்சி சார் உங்களுக்கு ஒரு இடத்துல. அந்த மாதிரி ஹமாப்கே கோன் அனுபவம்லாம் எனக்கு வந்து அந்தாட்சரிக்கு தேடி தேடி கண்டுபிடிச்ச சாங்ஸ் எல்லாம் போட்டு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணோம் சார். இந்த மாதிரி பண்ணால் தான் ஒரு மொழிமாற்ற படத்தை ஒரு முழுமையாக நம்ம அது வந்து சிறப்பாக பண்ண முடியும். வில்லனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு குண்டு தூக்கி போட போகிறான், அதெல்லாம் ஹீரோ சொல்கிறாரு, வச்சு நீ வச்சப்போ ஏதோ ஒரு டைலாக் இருக்குங்க. அவருக்கு வந்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அந்த இடம், நீங்கள் ஏதாவது அது என்ன ஒன்று காசி வந்து வாசி அப்படின்னல்ல சார். விழுந்து சிரிச்சிருக்கார் பாருங்க, அவர் உடம்புக்கு குளிக்க அங்கே என்ன பேசினாரோ 6 மாதத்துக்கு முன்னாடி பேசுனது ஒரு சிங்கிள் டேக் சார். 100 அடி 110 அடி என்னமோ லென்த் இருக்கும், அது அவ்வளோ அழகாக பேசினார் சார். அவர்கிட்ட நீங்கள் செகண்ட் டேக் கேட்குறதுக்கு சான்ஸே வராது, நடிப்புலையும் வராது, டப்பிங்லேயும் வராது. பாரதியாருக்கு அதில் ராஜு தான் பேசியிருப்பார். நான் எப்போவோ டப் பண்ணி அரசன் ஒரு படம் பண்ணி பல வருடங்களுக்கு பிறகு பாரதியாருக்கு அவர் பேசுகிறார் சார். அவர் இந்த அற்பமான அரிசி உப்பு பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை செய்ய மாட்டாயா?